பார்வோன் யோசேப்பை அதிகாரப்படுத்துகிறான். யோசேப்புக்கான ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அந்த அதிகாரம் என்னன்னு சொன்னா, பார்வோன் சொல்லுகிறான், நான் பார்வோன், ஆனாலும் நீ சொல்லாம இந்த தேசத்துல என்ன நடக்காது, ஒரு வேலையும் நடக்காது, ஒருத்தனும் ஒன்னும் செய்ய முடியாது, இந்த தேசத்தின் காரியங்களை எல்லாம் நீ நடப்பிப்பா என்று சொல்லி அவனை அதிகாரப்படுத்துகிறான். அதற்கு அடையாளமாக தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறான். அவனுடைய 2ஆம் ரதத்திலே அவனை ஏற்றி எகிப்து தேசம் எங்கும் சொல்லுகிறான், நீங்க யோசேப்புக்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும், யோசேப்புக்கு முன்பதாக நீங்கள் அடங்கி நடக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை பாருங்க. இந்த அதிகாரம், இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம்? பல நேரங்கள் என்ன செய்யறாங்க, அது தவறாய் பயன்படுத்தப்படுகிறத பார்க்கிறோம். தேவனுடைய அதிகாரத்தினுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும்.